வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, வண்ண வண்ண பூக்கள் கதையின் 6வது பகுதி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு வாரமாய் முயற்சி செய்தும் பிரபாகரால் கீர்த்தியை தொடர்பு கொள்ளவே முடியவில்லை. அன்றைய நிகழ்விற்கு பிறகு அவனுடைய சமாதானத்தை ஏற்றுக்கொள்ளும் நிலையில் இல்லை அவள். நேரே வீட்டிற்கு போய் அவளை பார்த்துவிட வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் வீட்டிற்கு வந்து சேர்ந்திருந்தான். மாலை மங்கிய நேரம். அந்திம சூரியன். இன்று சந்தி சிரிக்கும் நிகழ்வு நடத்தப் போகிறதென்று அறிந்தே விரசாய் கடலில் பதுங்கியிருந்தான். வீட்டில் யாரும் இல்லை. 4 வேலையாட்கள் இருப்பார்கள். அவர்கள் மட்டும்தான். மித்ரா தவிர மீதி 4 சந்திரனின் மனைவி நினைவு நாளுக்காக அங்கே சென்றிருந்தார்கள். வருடம் தவறாமல் இந்த நிகழ்வில் இவர்கள் அனைவரும் கலந்து கொள்வது வழக்கம்தான். என்னதான் சொந்த இழப்புகள் இருந்தாலும் அதை தாண்டி நம்முடைய நல்லது கெட்டதில் துணை நிற்கும் மனிதர்களுக்கு நாமும் பதில் மரியாதை செய்ய வேண்டிய தருணத்தை நழுவவிடக் கூடாது என்பதுதானே நியாயம். மித்ராவையும் அழைத்தார்கள். வர வர அவள் கோயிலுக்கு போவதை கூட தவிர்த்து தன்னை கூட்டுக்குள் சுருக்கிக் கொள்கிறாள். தோட்டத்தில் அமர்ந்திருந்தாள். காற்று உடலை வருட நினைவுகள் எங்கோ இருந்தது. காரை பார்க் செய்துவிட்டு பிரபாகர் வந்ததையும் இவள் கவனிக்கவில்லை. என்ன மித்ரா, பலமான யோசனை? தன்னால் நாற்காலியை நகர்த்தி போட்டுக்கொண்டு அவள் முன்னே அமர்ந்தான். சிநேகமாய் சிரித்தாள். எங்க யாரையும் காணோம் சொன்னாள். அவன் மனம் தேவையில்லாமல் சந்தோஷப்பட்டு கொண்டது. அவளையே உற்று பார்த்தான். தூசி தட்டப்படாத ஓவியம் போல இருந்தாள். அவளுடைய விஸ்தீரணமான விசனம் அவளை அவளே பராமரித்து கொள்ள தடுக்கிறது என்று சொல்லாமல் சொன்னது. ரொம்ப உருக்குலைஞ்சிருக்க மித்ரா என்றான் கவலையுடன். அதற்கும் சிரித்தாள். பெரிய இழப்புதான். ஆனா நீ நினைக்கிற மாதிரி இதோட எதுவும் முடிஞ்சு போயிடுறது இல்ல. உலகம் பறந்து விரிஞ்சு கிடக்கு. உறவுகள் ரயில் சிநேக மாதிரி. சக பயணி இறங்கி போயிட்டா நாமும் அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்க வேண்டியதில்லை. பயணம் முழுக்க இன்னும் எத்தனையோ சுவாரஸ்யங்கள் சந்தோஷங்கள் ஒழிஞ்சிருக்கு. அவன் பெரிய தத்துவ வித்தகன் போல பேசினான். அதற்குள் அவனுடைய பார்வை அங்கலாய்த்து ஓய மித்ரா கொஞ்சம் அசௌகரியமாய் உணர்ந்தாள். எனக்கு இந்த தத்துவம் எல்லாம் தேவையில்லை பிரபாகர், நீங்க கிளம்புங்க. அவங்க வந்ததும் நாளைக்கு வந்து பாருங்க சொல்லிவிட்டு அவள் எழுந்து கொள்ள சற்றும் அவள் எதிர்பாராமல் தாவி அவளுடைய கைகளை பற்ற நெருப்பை தீண்டியவள் போல அவள் கைகளை உதறி பின்னால் அகன்றாள். கண்களில் கனலும் கண்ணீரும் ஒரு சேர வழிந்தது. யூ இடியட், என்ன நினைச்சிட்டு இருக்க? பற்களை கடித்தாள். முட்டாள் மாதிரி பேசாத மித்ரா. அவன் அதிர்ஷ்டம் இல்லாதவன். உன்னை விட்டுட்டு போயிட்டான். எல்லாம் முடிஞ்சு போச்சா? பதும மாதிரி இருக்க. கீர்த்தி சங்கவி எல்லாம் உன் கால் தூசிக்கு கூட வர முடியாது. உன்னுடைய இத்தனை அழகும் ஆராதிக்கப்படாமலே போகணுமா என்ன? அவன் நெருங்க அவளுடைய கண்கள் இயலாமையில் அழுது தீர்த்தது. இவளை சுற்றி 1000 பேர் இருந்தென்ன? இவளுக்கானவன் இல்லாத தைரியத்தில் நிமிர்ந்து பார்க்க கூசியவன் எல்லாம் நிமிர்ந்து நின்று இவளை கேட்கிறான். மித்ரா தன்னை நினைத்து கழிவிறக்கத்தில் தடுமாற அந்த நேரம் மிக சரியாய் பங்களாவுக்குள் கார் பிரவேசித்தது. ஹெட்லைட் வெளிச்சத்தில் தோட்டத்தில் தடுமாறிக்கொண்டு நின்ற மித்ராவும் அவள் கைகளை பற்றி கொண்டு நின்ற பிரபாகரும் தெளிவாகத்தான் தெரிந்தார்கள். நொடியில் சுதாரித்தவன் அவள் கைகளை உதற அதற்குள் காரை விட்டு இறங்கியும் இறங்காமலும் 4 கால் பாய்ச்சலில் அவர்களை சமீபித்திருந்தான் விஜி. கண்கள் குட்டி எரிமலை போல் இருந்தது. மித்ரா, என்னாச்சு? இருவரையும் மாறி மாறி பார்த்தான். அவள் விளக்கம் தர வார்த்தைகள் இல்லாமல் கண்ணீர் விட்டபடி தலை குனிய, அந்த ஒற்றை துளி கண்ணீரை விடவா உலகத்தில் பெரிய விஷயம் இருக்கிறது பெண்ணை புரிந்து கொள்ள? கொத்தாய் அவன் சட்டையை பற்ற அதற்குள் மற்ற மூவரும் சமீபித்திருந்தார்கள். விஜி, என்ன நடந்ததுன்னு விசாரிக்காம அவர் மேல கைய வைக்காத
கீர்த்தி கோபத்தில் அலறினாள். தாமோதர் வேகமாய் வந்து அவன் பிடியில் இருந்து பிரபாகரை விடுவிக்க அவன் கசங்கிய சட்டையை சரி செய்தபடி அவனை முறைத்தான். என்ன பிரபா, என்ன நடக்குதுங்க? அகல்யா பரிதவித்தாள். இங்கே கேவலப்பட்டு நிற்பது மகளுடைய வாழ்க்கை மட்டுமில்லை, தன் தாய் வீட்டு சொந்தமும் என்ற நிதர்சனம் அவளை பரிதவிக்க வைத்தது. தப்பு என் பேர்ல இல்லத்த, மித்ராதான் என்ன? ஒரு நொடி நிறுத்தியவன், அவளுக்கு சீக்கிரம் ரீமேரேஜ் பண்ணி வச்சிடுங்க, அவளும் சின்ன பொண்ணு தானே, என்ன செய்வா? அந்த வார்த்தைகளில் இருந்த விஷமம் தாங்காமல் தலையை கைகளில் பற்றி கொண்டு ஐயோ என்று கதறியபடி மித்ரா தரையில் மடங்கி அமர்ந்து கதற ஆங்காரம் கொண்டவனாய் விஜி பிரபாகரை அடித்து நொறுக்கி இருந்தான். வீடே இரண்டாக இருந்தது. பிரபாகர் சென்ற அரை மணி நேரத்தில் பூபதியும் வாசுகியும் வந்து வீட்டை துண்டாக்கி இருந்தார்கள். என்னதான் தன்னுடைய மகன் பொறுக்கி என்று தெரிந்தாலுமே அதை பொது வெளியில் ஒப்புக்கொண்டு தலை குனியும் நேர்மையான மனசு யாருக்கு இருக்க போகிறது? வீட்டுக்கு வரப்போற மருமகன்கிற மட்டு மரியாதை துளி கூட இல்லாம அந்த அறுத்து கட்டுனவளுக்காக ஏன் புள்ளைய உன் புள்ள கை நீட்டி அடிச்சிருக்கானே, இது என்ன நியாயம்? வாசுகி போட்ட சத்தத்தில் அந்த மொத்த குடும்பமும் நிலை குலைந்து போய் நின்றது. அண்ணி, யோசிச்சு பேசுங்க அண்ணி, இத்தோட முடியறதில்ல சொந்தம், அகல்யா வேதனையாய் சொன்னாள். அத நாங்க மட்டும் நினைச்சா பத்தாது, உன் மகனும் நினைச்சுக்கணும். அந்த விளங்காதவ அடியெடுத்து வச்ச பிறகு நம்ம குடும்பம் என்னாச்சு பாத்தியா? என் தங்க சுரேந்திர தூக்கி முழுங்குனா. பிசினஸ்ல பீமசேனன் மாதிரி நின்ன அண்ணன் இன்னைக்கு ஆபீஸ் பக்கமே போக மாட்டேங்கிறாரு. இத்தனை வருஷத்துல சீனு ஒரு வார்த்தை பேசின சரித்திரம் உண்டா நமக்குள்ள? இன்னைக்கு இத்தனை வேதனைகளும் யாரால? வாசுகியின் வார்த்தைகள் மித்ராவின் நெஞ்சை கீறி கொண்டிருந்தது. எல்லாத்தையும் மறந்துடகல்யா, இனி கீர்த்தி எங்க வீட்டு மருமகள் ஆவாங்கிறது கனவுல கூட நடக்காது. எல்லாம் முடியட்டும், அடுத்தடுத்து நல்ல காரியம் நடக்கிற வீடு. அந்த விடியா மூஞ்சிய இங்கிருந்து தொலைச்சாட்டி, அப்பதான் உனக்கும் உன் குடும்பத்துக்கும் விடிவு காலம். போகும்போது கொசுராய் தகவலையும் சொல்லிவிட்டு போக உள்ளே குற்று உயிராய் கிடந்தாள் மித்ரா. அதன் பிறகு வந்த நாட்கள் வேதனையை மட்டும் விதைத்து கொண்டிருந்தது. கீர்த்தியின் அலட்சியமும் புறக்கணிப்பும் ஒரு புறம் தொடர, அகல்யாவும் வெளிப்படையாய் காட்ட இயலாவிட்டாலும் முன்னினும் அவளிடம் இணக்கம் குறைத்து கொண்டுதான் இருந்தாள். எப்போதும் போல இப்போதும் அவளுடைய நண்பன்தான் அருகில் வந்து ஆறுதல் தந்தான் என்றாலும் ஏனோ அவனை விட்டும் தன்னை தனிமைப்படுத்தி கொண்டாள். ஒரு வலியை கடந்து வர எல்லோரும் தயாராகிக் கொண்டிருந்தார்கள். அன்று சந்திரன் வீட்டிற்கு வந்திருந்தார். நடந்த விபரத்தை கேட்டு நரி வேஷம் போட்டாலும் உள்ளுக்குள் உகப்பாய்த்தான் இருந்தது. அடிக்கடி தன்னை எதிர்த்து நிற்கும் பூபதியின் குடும்பமும் ஒழிந்து போனது ஒரு பக்கம் மகிழ்ச்சிதான். தாமு, முதல்ல விஜய் சங்கவி கல்யாணத்தை நடத்துவோம், அப்பதான் நமக்கு இழந்த சந்தோஷமெல்லாம் திரும்பி வரும். அந்த கல்யாண சாக்குல பூபதி குடும்பத்தோட இருக்கிற பகையும் மறையும். உடனே கீர்த்தி கல்யாணத்தையும் நடத்திட்டா எல்லாம் சரியாயிடும். நண்பனின் தோளில் தட்டினார். தாமோதருக்கும் அதுதான் சரி என்று தோன்றியது. தலையசைத்தார். சந்திரனின் முகம் ஆனந்த கூத்தாடியது. விஜி அமைதியாக அமர்ந்திருந்தான். அவனுக்குள் 1000 பூ பூக்கவில்லை. அனிச்சையாய் விழி உயர்த்தி பார்த்தான். மாடியில் நின்று இவர்கள் பேசுவதை சலனமில்லாமல் பார்த்து கொண்டிருந்த மித்ரா அந்த நேரத்தில் தான் அங்கு நிற்பது உசிதம் அல்ல என்று உள்ளே சென்றாள். அவள் நகர்ந்ததை உறுதிப்படுத்தி கொண்ட சந்திரன் குரல் தாழ்த்தி சொன்னார், தாமு, இந்த சமயத்துல மித்ரா இங்க இருக்கிறது நல்லதில்ல. திறந்திருந்த கதவு வழியே அவர் பேசிய வார்த்தைகள் துல்லியமாய் அவளை தொட்டது. கண்கள் பெருக்கெடுத்தாலும் உதடுகள் சின்னதாய் வளைந்து வேதனையை வெளிப்படுத்தியது. அது எப்படி சந்திரா? தாமு சங்கடமாய் பார்த்தார். அதுக்கில்ல, மித்ரா வந்த பிறகு ஏதேதோ நடந்து போச்சுங்க, அதான் சொல்ற. அவளை கொஞ்சம் எட்ட வச்சிருக்கிறது நல்லது. அவர் தழைந்த குரலில் சொல்ல, வாசித்து கொண்டிருந்த நாளிதழை தூக்கி அடித்துவிட்டு அங்கே இருந்து கோபமாய் எழுந்து மாடிக்கு போனான் விஜி. அவள் அறையை கடக்கும் முன்னே கால்கள் பின்னலிட கனிவாய் திரும்பி பார்த்தான். அவளுடைய உடைமைகளை பெட்டியில் எடுத்து அடுக்கிக் கொண்டிருந்தாள்.
எதையும் வெளிக்காட்டிக் கொள்ளவில்லை மித்ரா. ஏனோ சுரேந்தரோடு அந்த குடும்பத்தில் அவளுக்கு இருந்த பந்தமும் முடிந்து போனது என்றுதான் தோன்றியது. இதில் வேதனையே இதற்கு முன்னதாக அவர்களோடு இருந்த நட்பும் கூட முடிந்துதான் போனது. அவள் புரிந்து கொண்டு விலகுகிறாள் என்று அறிந்ததும் அகல்யாவின் இதயம் விண்டு போனது போல் வலித்தது. மித்ரா, திடீர்னு ஏன் இந்த முடிவு? நாங்க யாரும் உன்னை காயப்படுத்திட்டோமா? அகல்யா அவள் தலை வருடினாள். மித்ரா கண்கள் பனிக்க அவளை ஏறிட்டாள். இல்ல அத்த, அப்படியெல்லாம் இல்ல. அப்பா அம்மாவும் இங்கிருந்து மதுரைக்கே போயாச்சு. அவங்களுக்கும் என்ன விட்டா யாரும் இல்ல. அதான் அங்கேயே போயிடலாம்னு நினைக்கிறேன். சலனம் இல்லாமல் சொன்னாள். மனம் அங்கலாய்த்தது. சூட்டிய பூவின் மனம் மறைவதற்குள் அவள் இங்கும் அங்கும் அலை கழிக்கப்படும் வேதனை ஒரு பெண்ணாய், ஒரு பெண்ணை பெற்ற மனுஷியாய் அகல்யாவை பாதித்தது. தடுக்க தோன்றாமல் நின்றான் விஜி. அவளை இங்கே நிறுத்தி வைப்பதும் அவள் வாழ்க்கைக்கான மாற்று இல்லை என்று புரிந்தே இருந்தான். அவள் வேறறுந்த கொடியாய் வெளியில் கால் எடுத்து வைத்த போது தன்னை கட்டுப்படுத்த இயலாமல் கதறிவிட்டாள் அகல்யா. எத்தனை கனவுகளோடு இங்கே வந்தாள். அத்தனையும் இழந்து, தன்னையும் இழந்து, இன்று தனி மரமாய் துணையின்றி ஏர்போர்ட் வரைக்குமே எந்த சிறு மூச்சும் இல்லாமல் தான் வந்தாள். அந்த அமைதி இத்தனை கால நட்பில் அவன் காணாதது. மித்ரா, உன் மௌனம் அவஸ்தையா இருக்கு என்றான். பேச வார்த்தைகள் தீர்ந்து போச்சு விஜி. மிச்சம் இருக்கிறது மௌனம்தானே. ஏன் மித்ரா விரக்தியா பேசுற என்றான் வலியாக. அவள் பாதையை தின்று கொண்டிருந்தாள். அவள் தனிமரமாய் அவனை விட்டு விமானம் ஏற பெருமூச்சோடு திரும்பி நடந்தான். இதயத்திற்கு பக்கத்தில் இருந்து எதையோ உருவி எடுத்தது போல் இருந்தது. ஆனால் அவன் அறிந்திருக்க நியாயமில்லை. அவள் வேறொரு பரிமாணத்தில் அவனுடைய வாழ்க்கைக்கு திரும்ப வரப்போகிறாள் என்று. மதுரை மண் அவளுக்குள் விளைவித்த அத்தனை நினைவுகளையும் வலுக்கட்டாயமாய் பீத்து வீசினாள். சுமந்து சுமந்து நெஞ்சு குழி வெந்து கிடந்தது அவளுக்கு. ஆனால் இங்கே நிறைய மனிதர்கள் இருந்தார்கள். அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி, உறவுக்கார அக்கா என்று நிறைய நிறைய மனிதர்கள். அதுவும் இவளை நேசிக்கவும் இவளுக்காக சுவாசிக்கவும் காத்திருந்த அன்பு மனிதர்கள். அவள் கொஞ்சம் ஆறுதலாயிருந்தாள். ஆனால் அவனோடு இறுதியாய் கூடி கழித்த மாடி அறைக்கு மட்டும் போகவே இல்லை. அங்கே சென்று நினைவுகளை மீட்டெடுக்கும் தைரியமற்றவளாக தன்னை சுருக்கி கொண்டாள். விஜிக்கும் சங்கவிக்குமான திருமண ஏற்பாடு நடந்து கொண்டிருந்தது. துளி கூட அவனுடைய மனசு அதில் ஒட்டவே இல்லை. அது அவனுக்கே கூட ஆச்சரியமான விஷயமாகத்தான் இருந்தது. 4-5 முறை சங்கவி தானே முனைந்து அவனை வெளியில் அழைத்தும் அவன் வர மறுத்தான். தன்னை வேலைகளுக்குள் புதைத்து கொண்டு தனிமைப்படுத்தி கொண்டான். மறந்து கண்களை மூடினாலும் தலையில் கட்டோடும் முகத்தில் வலியோடும் சுரேந்தர் கண் முன்னே வந்து நின்று, விஜி, மித்ரா, விட்டுடாதடா என்று இவர்கள் இருவரின் பெயரையும் சேர்த்து உச்சரித்த கடைசி நிமிஷம் கண்ணுக்கு முன்னே வந்து துடிக்க வைத்ததால் அலறிக்கொண்டு எழுந்து அமர்ந்து கொள்வான். மெல்ல மெல்ல அந்த குடும்பம் சுரேந்தரை மறக்க இயலாவிட்டாலும் அவனை கடக்க முயன்று கொண்டிருந்தது. அலுவலகத்தில் அமர்ந்து கிடந்தான். சங்கவியுடன் இருந்த அழைப்பு வந்தது. எடுக்காவிட்டால் அதற்கும் ஒரு பாட்டம் கத்தி ஓய்வாள் என்ற எரிச்சலில் எடுத்தான். விஜி, எங்கிருக்கீங்க என்றாள். குரலில் உற்சாகம் தொற்றி கிடந்தது. வெளியே இருக்க சங்கவி. பொய் சொன்னான். வெளியேன்னா எங்க? அவளும் விடாமல் கேட்டாள். பாந்தியன்ஸ்ல. இப்ப என்ன? எரிச்சலாய் கேட்க அந்த வினாடி அவனுடைய அறை கதவு டொக்கப்பட்டது. நிமிர்ந்து பார்த்தவனின் கண்களில் கொஞ்சம் கோபம் எட்டி பார்த்தது. சங்கவிதான். இது என்ன பழக்கம்? போட்டு வாங்குவது? அவளுடைய முகத்திலும் கோபம் குடிகொண்டிருந்தது. ஏன் விஜி பொய் சொன்னீங்க? ஏனோ. இப்ப என்ன வேணும்? வர வர நீங்க ரொம்ப சரியில்லை. நாம வெளியில போகணும். நீ போயிட்டு வா, நான் வரல. அதான் ஏன்? எல்லாத்துக்கும் காரணம் காரியம் தேடாத என்கிட்ட. மனசு சரியில்லை என்றவன் இருக்கையை விட்டு எழுந்து வெளியே எட்டு எடுத்து வைக்க போனவன் ஒரு நொடி தாமதித்து அவளிடம் திரும்பி வந்தான்.
இதுவே கடைசி தரமா இருக்கட்டும். இந்த மாதிரி துப்பு துளக்கிறது. நான் எவ்வளவு கோபக்காரன்னு உனக்கு தெரியும்ல? விருட்டென கதவை அடைத்துவிட்டு வெளியே போனான். வெறுப்பு உமிழ அவனை பார்த்து கொண்டு நின்றாள் சங்கவி. முதன் முறையாக அவனை துரத்தி துரத்தி காதலித்த தன் மீது கோபம் வந்தது. ஒருவேளை அன்று இவளுடைய கட்டாயத்திற்கு தான் ஏற்றுக்கொண்டானோ என்று தடுமாற்றமாக இருந்தது. கொஞ்சம் அழகாக பூத்திருந்தது நித்தியமல்லி. நித்தியமல்லியின் அழகில் எந்த குறையும் இல்லைதான். ஆனால் அது நித்தமும் பூக்கும்போது நம் மனநிலையை பொறுத்துத்தானே அத்தனையும் மாறுபடுகிறது. ஏண்டி ராதா, குழந்தை எந்திரிச்சிட்டாளா? நீ என்ன பண்ற அவளை கவனிக்காம? ராஜசேகர் உள்ளுக்குள் பார்த்து குரல் தந்தார். பூ தொடுத்து கொண்டிருந்த ராதா கணவரை பார்த்து கோப பார்வை பார்த்தார். அது என்ன கைக்கு கை ராதா? உங்க பேத்திய நீங்களே போய் பாருங்க. நான் எதுக்கு நடுப்புற? தவிர இங்க நிறைய வேலை இருக்கு. அலுத்து கொண்ட மனைவியை பார்த்தபடி வெளியில் வர இவரை தொடர்ந்து ராதாவும் அடுக்கி தொடுத்த மல்லிகை சரத்தோடு மித்ராவை தேடிக்கொண்டு வந்தாள். பின்பக்கம் நின்ற கன்ற குட்டிக்கு புல் அள்ளி போட்டு கொண்டிருந்த மித்ரா அந்த கன்றை போலவே துள்ளி கொண்டு வந்தாள். இங்க என்னடா பண்ற? தாத்தா வாஞ்சையாய் கன்னம் வழித்தார். சும்மாதான் தாத்தா, மாடு மேய்க்கிற சொல்லிவிட்டு கலகலவென சிரிக்க வெகு காலத்துக்கு பிறகு அங்கே இறைந்த சிரிப்பை பார்த்து மூத்தவர்களின் விழிகள் வேதனையில் நீரை நிறைத்தது. மித்ரா, இந்த பூவை வச்சுக்க. பாட்டி நீட்ட இத்தனை நேரம் வளைந்து கிடந்த அவளுடைய இதழ்கள் வெறுமையில் வலுவிழந்து போனது. எனக்கா? அந்த ஒற்றை வார்த்தையில் 1000 கேள்வியும் 1000 வலியும் இருந்தது. ஆமா, உனக்குத்தான். இப்ப என்ன? உனக்கு நம்ம தோட்டத்து நித்தியமல்லினா எம்புட்டு இஷ்டம். இப்ப நீ இல்லாம அது தோட்டத்துல தானா காய்ச்சு தன்னால உதிருது. நான் தெரியாம கேக்குறேன். புருஷன் என்ன பூ பொட்டுக்கு ஸ்பான்சரா? அவன் போனதும் எல்லாத்தையும் திறந்துட்டு நிக்க? ராதா அழுத்தமாக கேட்க அந்த நிலையிலும் பாட்டியின் பேச்சை வெகுவாய் ரசித்தாள். கண்களை ஒரு முறை திறந்து மூடினாள். பாட்டி, எல்லாமே அவங்கவங்க மனநிலையை பொறுத்தது. நான் ஒன்னும் 10ஆம் பசலித்தனமா பூ வேண்டாம்னு சொல்லல. இந்த நித்தியமல்லி பூ வாசம்னா சுரேந்தருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நிச்சயதார்த்தத்துக்கு இங்க வந்திருந்தப்போ விஜய் கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு, இந்த செடியை எடுத்துட்டு போய் வீட்டுல பதியம் போடணும்னு. இந்த பூக்கள் கொடியில சிரிக்கும் போதே என்னால பார்த்து சகிக்க முடியல. இத தலையில வச்சுக்கிற தைரியம் எனக்கு இல்ல பாட்டி. அவள் அங்கிருந்து கண்கள் சுருங்க நகர ராதா பெருமூச்சோடு தன் கையில் இருந்த பூச்சரத்தை பூத்தொட்டியில் வீசிவிட்டு நகர்ந்தாள். கல்யாண வேலைகள் மும்முரமாய் நடந்தேறிக் கொண்டிருந்தது. விஜய் பெருசா ஈடுபாடு காட்டாமல் இருந்து அங்கே அத்தனை பேர் மனங்களிலும் கொஞ்சம் வலியை தரத்தான் செய்தது. நிலாவோடு போட்டி போட்டுக்கொண்டு வானத்தில் இறைந்து கிடந்த நட்சத்திரங்களை கண்களால் வெறித்து கொண்டிருந்தான். மடியில் கிடந்த தலையணை மென்மைக்கு பதிலாக கனத்தது. விஜய், அம்மாவின் குரல் கேட்டு நிமிர்ந்து பார்த்தான். சொல்லுங்கம்மா. ஃப்ரீயா இருக்கியா? நான் கொஞ்சம் பேசணும். அவனுடைய அனுமதிக்கு காத்திராமல் அருகில் வந்து அமர்ந்தார் அகல்யா. மெல்ல அம்மா விஜயின் தலையை கோதினாள். அவன் முகத்தில் கல்யாண களையே இல்லை. அகல்யாவுக்கு அது பெரும் வேதனையாக இருந்தது. விஜய், நீ 5 வருஷம் ஆசைப்பட்டு காதலிச்ச பொண்ணு இன்னைக்கு நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிற அற்புதமான சந்தர்ப்பத்துல உனக்கு என்னையா கவலை? அந்த அன்பின் வாத்சல்யத்தில் கரைந்து போனான். சுரேந்தர் இல்லையேம்மா. இதே ஆசைகளோட இந்த வீட்டுக்குள்ள வாழ வந்த மித்ரா இல்லையேம்மா. என் வாழ்க்கை அவங்க இல்லாம என்னம்மா? அவனை நினைத்து பெருமையாயிருந்தது அகல்யாவுக்கு. எங்களுக்கெல்லாம் சுரேந்தர் இழப்பு பாதிக்கலைன்னு நினைக்கிறையா விஜய்? இல்லம்மா, அப்படி இருக்கவே முடியாது. ஆனா அவனை தவிர்த்து என்னால எதுவும் சிந்திக்க முடியலம்மா. அதுவும் கடைசி நிமிஷம் அவன் சொன்ன அந்த வார்த்தைகள் என்னை கண்ணை மூட விட மாட்டேங்குது. இந்த கல்யாணம் கூட ஏதோ ஒரு குற்ற உணர்வா மனசை அரிக்குதுமா. என்ன விஜய் வார்த்தை இது? சங்கவி ஏற்கனவே உன்னுடைய இந்த ஈடுபாடு இல்லாத தனத்தால
குன்றி போயிருக்கா. நீ மேல மேல அவளை காயப்படுத்தாத. அகல்யாவின் வார்த்தைகளை கேட்டு ஆமோதிப்பாய் தலையாட்டினான். அவனுக்கு எந்த இடத்திலும் சங்கவியின் மேல் கோபம் இல்லை. ஆனால் சந்திரன் நடந்து கொண்ட இப்போது நடந்து கொள்ளும் விதங்களால் அவர் சுரேந்தரின் இழப்பில் மனம் மகிழ்வது போல் அவனுக்கு தோன்றியது. ஆனால் அது பற்றி உறுதியாக தெரியாத பட்சத்தில் அது குறித்து பேசினால் அப்பாவிடம் இன்னும் வெறுப்பை சம்பாதிக்க வேண்டும் என்று அமைதியாக இருந்து விட்டான். காலையில் எழுந்ததில் இருந்து மித்ரா சுணங்கித்தான் கிடந்தாள். லேசான மயக்கமும் தலை சுற்றலும் அவளை கலவரப்படுத்தியது. அம்மாவை அழைத்து கொண்டு மருத்துவரை பார்த்து வந்தாள். அவள் எதிர்பார்த்த அந்த செய்திதான். ஆனால் அதற்கு சிரிப்பதா அழுவதா என்று அறியாமல் தவித்து கொண்டு நின்றாள். செல்வி அழுது ஓய்ந்தாள். இன்பத்தை கூட துன்பமாக தந்த ஆண்டவனை என்ன சொல்ல? ஆனாலும் இத்தனை நாள் சுணங்கி கிடந்த மகளின் வாழ்க்கையில் ஏதோ ஒரு அற்புதம் நிகழ்ந்த மகிழ்வும் மனசுக்குள் இல்லாமல் இல்லை. மித்ராவின் முகத்தில் மண்டி கிடந்த வெறுமை மறைந்து சந்தோஷம் துளிர்க்க ஆரம்பித்திருந்தது. பாட்டி, முற்றத்து நிலா வெளிச்சத்தில் பாட்டியின் மடியில் கவிழ்ந்து கிடந்தாள். முகத்தில் நிறைவான நிம்மதி. என்னடா தங்கம்? பாட்டி பேத்தியின் முகம் முழுக்க இறைந்து கிடந்த முடி கற்றையை ஒதுக்கிவிட்டாள். நாளைக்கு கோயிலுக்கு போயிட்டு வரலாமா? ஏண்டா திடீர்னு? சாமிக்கு நன்றி சொல்லணும் போல இருக்கு பாட்டி. சுரேந்தர் மறுபடியும் எனக்குள்ள வந்துட்ட மாதிரி இனம் புரியாத சந்தோஷமா இருக்கு. இப்போதும் அழுதாள். ஆனால் அந்த வழக்கமான வலி இல்லை அந்த கண்ணீரில். போலாம் ராசாத்தி, காலையில ராமுவ கார் எடுத்துட்டு வர சொல்றேன். நீ குளிச்சு தயாராயிடு, ஒரு நட போயிட்டு வந்துடலாம். பாட்டி சொல்ல இன்னும் இணக்கமாய் பேத்தி பாட்டியின் மடியில் தன்னை புதைத்து கொண்டாள். காலையில் கண் விழித்ததில் இருந்து இனம் புரியாத உணர்வாய் இருந்தது விஜிக்கு. இரவு முழுக்க சுரேந்தர் வந்து அருகில் அமர்ந்து புன்சிரிப்பா ஏதோ பேசிக்கொண்டிருந்தது போல் இருந்தது. ஆனால் அவன் என்ன பேசினான் என்பது மட்டும் அவனுக்கு நினைவில் வர மறுத்தது. குளித்து முடித்து அலுவலகம் கிளம்பிக் கொண்டிருந்த நிமிஷம் சைட்டில் இருந்து அழைப்பு வந்தது. சார், நான் முகலிவாக்கம் சைட்ல இருந்து கண்ணையம் பேசுறேன் சார். முகலிவாக்கம் என்றாலே சுரேந்தரின் அந்த அலறல் சொல்லாமல் கொள்ளாமல் மனதில் வந்து மோதித்தான் போகிறது. தெரியுது, சொல்லுங்க. இங்க கொஞ்சம் வர முடியுமா என்றான் கண்ணையன் தயக்கமாக. அங்கேயா? நானா? வேலையெல்லாம் முடிஞ்சு பார்ட்டிங்க சில பேருக்கு பொசிஷன் கூட கொடுக்க ஆரம்பிச்சாச்சு. அப்படி இருக்க நான் எதுக்கு இப்பங்க? இசக்கி உங்களை அவசரமா பார்க்கணும்னு சொன்னா சார். எந்த இசக்கி? லிப்டுக்கு சாரம் போட்டவர். ஸ்ரீரென நெருடியது. எங்க இருக்காரு? ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல்ல எமர்ஜென்சி வார்டு. மறுமுறை இணைப்பு அருந்தது. மனசிற்குள் முனை சிக்காத நூல் கண்டு ஒன்று உருண்டு பிறண்டு கொண்டிருந்தது. வேகமாய் உடை மாற்றிக்கொண்டு மருத்துவமனைக்கு ஓடினான். நோயாளிகள் ததும்பிக் கொண்டிருந்தார்கள். அரசு மருத்துவமனையின் அத்தனை சம்பத்துக்களும் குறையாமல் இருந்தது. அறையை விசாரித்து கொண்டு அங்கே சென்று சேர்வது ஒன்றும் சிரமமான காரியமாய் இல்லை. இவன் போன போது மிக மிக மோசமான நிலையில் இசக்கி படுத்திருந்தான். துணுக்குற்று போனான். சில நாட்கள் முன்பு சந்திரனுடன் அவன் பேசிக்கொண்டிருப்பதை பார்த்த கணங்கள் அடுத்த சந்திப்பு இத்தனை கோரமாக இருக்கும் என்று நம்பத்தான் இல்லை. என்னாச்சு என்றான் அருகில் இருந்த மருத்துவர்களை பார்த்து. சாரம் கட்டும்போது சரிஞ்சு கீழே விழுந்துட்டார். ரொம்ப கஷ்டம்தான். இங்க யாரும் இல்ல போல இருக்கு. விஜி பாவமாக அவனை பார்த்தாலும் அவன் எதற்கு தன்னை பார்க்க பிரியப்பட்டான் என்று தெரிந்து கொள்ளவே ஆவல் மிகுந்திருந்தது. என்னாச்சு இசக்கி? மென்மையாய் கேட்டான். அவன் வெகு சிரமப்பட்டு கண்களை திறந்தான். கொஞ்சமே கொஞ்சம்தான் அவனிடம் உயிர் மிச்சம் இருக்கிறது என்று கண்கள் சொன்னது. சார், அந்த சந்திரனை நம்பாதீங்க. வார்த்தைகள் துண்டு துண்டாய் வந்தாலும் இவனை துண்டாடவே வந்து விழுந்தது. சுரேந்தர் சாரருக்கு செய்த துரோகம்தான். நானும் அதுக்குத்தான் உங்க கிட்ட மன்னிப்பு. மேற்கொண்டு வார்த்தைகள் வரவில்லை. மேல் மூச்சு கீழ் மூச்சு இறைக்க அவன் கண்கள் நிலை குத்த டாக்டர்கள் அவனை நோக்கி ஓடி வந்தார்கள்.
விஜிக்கு ஒரு நொடி கூட அங்கே நிற்க இயலவில்லை. கண்கள் தகித்தது, மனம் கொதித்தது. அலைபேசியை ஆக்ரோஷமாக எடுத்தான். கோபத்தை மட்டுப்படுத்தி சந்திரனின் எண்ணிற்கு அழைத்தான். உடனே எடுத்தார். குரலில் சின்ன குழப்பம். சொல்லுங்க மாப்ள, என்ன இந்நேரத்துல? மணி 9 கூட ஆகல. இசக்கிய பார்த்துட்டு வரேன். அடுத்த வார்த்தை பேச அவருடைய மறுமொழிக்காக காத்திருந்தான். என்னாச்சு என்றார் குரலே எழாமல். எல்லாம் சொல்லியாச்சு, ஆங்காரமாய் சொன்னான். மரமுனை அமைதி காத்தது. அந்த மௌனமே பாதி விடையாயிருந்தது. இத பாருங்க விஜி மாப்ள, நான் என்ன செஞ்சாலும் உங்களையும் சங்கவியையும் மனசுல வச்சுதான் செய்வேன். இதுக்கு மேல என்கிட்ட எதுவும் கேட்க வேண்டாம். அவர் குரலில் பதட்டத்திற்கு பதிலாக அழுத்தமே இருந்தது. இவன் உயிரெல்லாம் கருகி கொண்டிருந்தது. எத்தனை சுயநலவாதி இவன்! அதுக்கு ஆனா நான் இந்த அளவுக்கு ஆகும்னு எதுவும் செய்ய சொல்லல. நான் உறுப்புக்கு வச்ச குறி உயிரை கொண்டு போயிடுச்சு. நான் தூக்கி வளர்த்த குழந்தை, எனக்கும் வேதனை தான். ஆனா என்ன செய்ய? இந்த பேச்சை இத்தோடு விட்டுட்டு இயல்பா இருங்க. அவர் பேச பேச விஜி ஆக்ரோஷத்தின் உச்சிக்கே சென்றிருந்தான். எத்தனை இயல்பாய் தன் உடன் பிறந்தவனை உலகத்தை விட்டு அனுப்பிய கதையை சொல்கிறான். அவனுடைய தாடை இறுகி முஷ்டி மடங்கியது. என்ன விஜி அமைதியா இருக்கீங்க? நான் இது உங்ககிட்டயே சொல்றேன்னா எத்தனை கிளீனா காய் நகர்த்தி இருப்பேன்னு பாருங்க. சும்மா போலீஸ்ல போய் சொல்றேன், வீட்டுல பஞ்சாயத்து கூட்டுறேங்கிறத விட்டுட்டு கல்யாணத்துக்கு இன்னும் 1 வாரம் தான் இருக்கு, அதை என்ஜாய் பண்ணுங்க. அவர் சன்னமாய் சிரித்துவிட்ட இணைப்பை துண்டிக்க அவன் தன்னை நிலை நிறுத்தி கொள்ள இயலாமல் அங்கே இருந்த நடை பாதையில் அப்படியே அமர்ந்து விட்டான். எத்தனை நம்பிக்கை துரோகி! சுரேந்தரை அலுவலகம் வர விடாமல் தடுக்க, அவனுக்கு விபத்தை ஏற்படுத்தி படுக்க வைத்து விட்டால் நல்லது என்று இசக்கியை வைத்து காய் நகர்த்த, அது உயிர் பலியில் அல்லவா வந்து முடிந்திருக்கிறது. பணமும் அதிகாரமும் நிர்வாகமும் விஜிக்கே வர வேண்டும் என்ற பேராசை எனக்கு வேண்டும் என்று கேட்டிருந்தாலே அவன் தந்திருப்பானே தன்னுடைய உயிரை கூட. அவனை அழித்து இதை தட்டி பறிக்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது? அண்ணன் தம்பியாகவா இருந்தார்கள் இருவரும்? அவனை அழித்தவன் மகளை இவனால் எப்படி அடைக்க முடியும்? அவனின் இரத்த வாடை வீசாதா அந்த மஞ்சத்தில்? சந்திரன் சொன்னது போல் இப்போது சந்திரனை பற்றி நிரூபிக்க எந்த சாட்சியும் இல்லை இவனிடம். இவனாய் போய் இந்த விஷயத்தை சொன்னாலும் அப்பா கண்டிப்பாய் நம்பவே மாட்டார். அதுவும் சமீப காலமாய் இவனுக்கும் சங்கவிக்கும் இணக்கம் இல்லாததும் இதில் தாக்கத்தை ஏற்படுத்தும். அவளை தவிர்க்கவே இவன் போய் சொல்வதாய் சொல்லி இல்லாத கண்ணீரை வடிப்பார்கள். விஜி ஆற்றாமையாய் நின்றான். கண்ணீர் நிற்கவே இல்லை. இது எதுவுமே தெரியாமல் தன்னை தொலைத்து அவமானப்பட்டு இங்கிருந்து வெளியேறினாளே அந்த பேதை, அவளுக்கு மட்டும் இந்த உண்மை தெரிந்தால் என்னாகும்? விஜி, மித்ராவை விட்டுடாத! மீண்டும் அந்த குரல் நெஞ்சில் அறைய கண்களை மூடிக்கொண்டான். ஒரு நொடிதான் மனம் தீர்க்கமாக, முஷ்டி இறுக, கண்கள் நெருப்பை கக்க, காரை எடுத்து போய் அலுவலகத்தில் விட்டுவிட்டு ஏர்போர்ட் வந்து சேர்ந்தான். கோயிலில் கூட்டம் இருந்தது. இன்று விசேஷ நாள் என்பதாலும் கோயிலில் நேர்த்தி கடன் செய்ய கிராமத்தில் இருந்த பக்தர்கள் வருவது வழக்கம் என்பதாலும் இது மாதிரியான நாட்களில் நடை சாத்துவது தாமதப்படும். அந்த காரியங்களில் குருக்கள் பிஸியாக இருந்ததால் மித்ராவின் குடும்பம் ஓரமாய் நிழலில் காத்திருந்தது. இன்று அவர்கள் சார்பாக கோயிலில் அன்னதானம் செய்ய ஏற்பாடும் ஆகியிருந்தது. அதனால் பொறுமையாக நிழலில் அமர்ந்திருந்தார்கள். அடர் பச்சை நிறத்தில் சில்க் காட்டன் உடுத்தி பாந்தமாய் அமர்ந்திருந்தாள் மித்ரா. நெற்றியில் நிறைந்த குங்குமம் இல்லை, தலையில் பூச்சரம் இல்லை. ஆனாலும் அவள் மகாலட்சுமியாய்த்தான் மின்னினாள். மதுரை வந்து இறங்கியதும் நேராய் பாட்டி வீட்டில் போய் நின்றான். வீடு பூட்டி கிடந்தது. குழப்பமாக அருகில் சென்று விசாரித்தான். கோயிலுக்கு போயிருக்காங்க தம்பி. மித்ராவுக்கு குழந்தை உண்டாகி இருக்குதல்ல, அதான் குலதெய்வம் கோயில் வரைக்கும் போயிருக்காங்க. பக்கத்து வீட்டு பெண் சொன்ன அந்த வார்த்தையை கேட்டதும் மனசு கூத்தாடி பின் குன்றி போய் அழுதது. மித்ரா கருவுற்றிருக்கிறாள், என் சுரேந்தரின் மிச்சம். ஆனால் அதை கொண்டாட அவன் இல்லை. மனம் இனம் புரியாமல் தவித்தது.
டாக்ஸி அமர்த்தி கொண்டு கோயிலுக்கு விரைந்தான். மதியம் நெருங்கிக் கொண்டிருந்ததால் கூட்டம் மட்டுப்பட்டிருந்தது. ஒரு புறம் அன்னதானம் நடந்து கொண்டிருந்தது. செல்வி, ஈஸ்வரன் ஒரு அண்டாவின் முன்பாகவும் தாத்தா பாட்டி இன்னொரு அண்டாவின் முன்பாகவும் நின்றார்கள். மித்ரா பிரகாரத்தின் முன் இருந்த கம்பி தடுப்பிற்கு அருகில் கண்களை மூடி அமர்ந்திருந்தாள். ஏனோ மனமும் உடலும் சொல்ல இயலாத படபடப்பில் இருந்தது. கண்களை மூடி கருத்தில் இறைவனையும் தன் கணவனையும் கொண்டு வந்து நிறுத்தி கொண்டிருந்தாள். விஜய் கோயிலுக்கு வந்து சேர்ந்தான். பக்கவாட்டில் கொஞ்சம் தள்ளி நின்ற மித்ராவின் குடும்பத்தினர் இவனை கவனிக்கவில்லை. அவனுடைய கண்கள் மித்ராவை தேடி அலை பாய்ந்தது. பிரகாரத்திடலில் தனியாய் அமர்ந்து கண்களை மூடி தியானித்துக் கொண்டிருந்த தன்னுடைய தோழியின் முகம் பார்த்தான். சிரிப்பை மட்டும் தாங்கிய முகம், அன்பும் பாசமும் கூத்தாடும் மனம், எல்லா உறவுகளுக்கும் தன்னால் நியாயம் செய்யும் மனுஷி எதனால் இப்படியானோம் என்று தெரியாமலே எல்லாவற்றையும் தொலைத்து நிற்கிறாள். எல்லாவற்றையும் விட அந்த குழந்தை பிறக்கும் போதே அனாதையாக பிறக்கிறது. விதியால் அல்ல, சதியால். நினைக்க நினைக்க கண்ணீர் பிரவாகமானது. ஆனால் அழுவது ஆண்மையின் பலம் அல்ல. பிரச்சனைகளை சரியாய் கையாள்வதுதான் ஆண்மையின் தீரம். கண்களை மூடி ஒரு நிமிஷம் சுய பரிசோதனை செய்தான். அவன் இங்கே எந்த நோக்கத்திலும் வரவில்லை தான். அந்த செய்தியை கேட்டதும் பாதிக்கப்பட்ட மித்ராவை பார்த்து, அந்த அன்பு தோழியின் முகம் பார்த்து கதற வேண்டும் என்றுதான் ஓடோடி வந்தான். ஆனால் இங்கு வந்ததும், அவள் கர்ப்ப செய்தி கேட்டதும் தான் உணர்வு குவியலாக மாறிப்போனான். கண்களை திறந்தான். இன்னும் மித்ரா கண்களை திறந்திருக்கவில்லை. மஞ்சள் வெயில் நீக்கமர வியாபித்திருந்தது. சுற்றமுற்றம் பார்த்தான். வரிசையாய் தட்டுக்களில் நேர்த்தி கடன் செய்ய வந்த பொருட்கள் இருந்தன. புடவை, ரவிக்கை துண்டு, மஞ்சள், குங்குமம், கொஞ்சம் வளையல்கள், தேங்காய் பழம், அவற்றின் மேலாக்கில் தாலிச்சரடு, மஞ்சள் துண்டில் கோர்த்த தாலிச்சரடு. ஒவ்வொரு தட்டிலும் அவரவர் வேண்டுதலுக்கு தக்க பொருட்களை வைத்திருந்தார்கள். சட்டென்று முன்னே சென்று அதில் ஒரு தட்டில் இருந்த தாலிச்சரடை எடுத்தான். திரும்பி கடவுளிடம் சம்மதம் கேட்டான். ஒரு நொடி ஆழ்ந்து மூச்சிழுத்து மித்ராவின் எதிரில் வந்து மண்டியிட்டு அமர்ந்தான். அவள் குழந்தை முகத்திடம் மானசீகமாக மன்னிப்பு கேட்டவன் நொடி பொழுதில் அவள் கழுத்தை தன் கரங்களால் வளையமிட்டு அவள் கழுத்தில் மங்கள நாண் பூட்ட, எங்கிருந்தோ வரிசங்கள் ஒலித்து அவர்களுக்கு வாழ்த்து பாடியது போல் இருந்தது. மித்ரா கண் திறந்து சுதாரிப்பதற்குள் அவன் 3ஆம் முடிச்சை போட்டு ஓய்ந்திருக்க, அவனை உந்தி தள்ளி அவள் அலறிய அலறலில் கோயில் சுவர்கள் முட்டி மோதி அவள் சத்தத்தை விழுங்கிக் கொண்டது. இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.